எவ்ரிவான், இது என்னோட டே 13 ஆஃப் மை 99 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச். இன்றைக்கி என்னோட வெயிட் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு எல்லாமே பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு காலையில் இருந்துச்சுன்னே வெயிட் செக் பண்ண ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி கண்டிப்பாக வெயிட் நல்லாவே கம்மியாக காட்டும். ஏன்னா எஸ்டர்டே 1 டே மீல் தான் நான் சாப்பிட்ருக்கேன். 88.5 தான் இருக்குது. இது வந்து நல்ல விஷயம் இல்லை, பட் எனக்கு என்னமோ தெரியல, சாப்பிடவே தோணல, அதனால் சாப்பிடல. மார்னிங் ட்ரிங்க் என்னென்னா, இன்றைக்கி ஃபெனல் சீட்ஸ் வாட்டர், சோம்பு தண்ணி, அதை சோம்பு வந்து வெந்நீரில் கொதிக்க வச்சு குடித்தேன். தென் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி ஆப்பம், எக்ஸ், சட்னி, சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலன்ஸ் மீல் மாதிரி நான் வந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 11:30 கிட்ட காஃபி வித்தவுட் சுகர் அண்ட் ரோஸ்டட் சன்னா வந்து எடுத்துக்கிட்டேன். தென் பப்பாயா 2 பீசஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி டே 12ஓட ஒர்க் அவுட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா டே 11 and 10 ஒர்க் அவுட் வந்து எஸ்டர்டே பண்ணேன். ஸோ 12 and 13 வந்து இன்றைக்கி பண்ணோம். டே 12ஓட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கான ஒர்க் அவுட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. தென் என்னோடய லஞ்ச் வந்து பருப்பு சாதம், அப்புறம் கேப்சிகம், அனியெல்லாம் போட்டு எக் பொடி மாஸ் வந்து சாப்பிட்டேன். அப்புறம் டே 13ஓட ஒர்க் அவுட் வந்து ஈவினிங் டைமில் வந்து நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெயிட் வச்சு ஆர்ம்ஸுக்கு, அந்த பைசெப்ஸ், அதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஒர்க் அவுட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே இன்றைக்கி டே 12 and 13 சேர்த்து ஒரே டேயில் வந்து நான் பண்ணிட்டேன். அதான் இன்றைக்கான டின்னர். இது ஒரு நல்லா பேலன்ஸ்டான ஒரு டின்னர் தான். ஏன்னா சட்னி, சாம்பார், வேர்க்கடலை, ஒரு எக்கு, கொஞ்சம் சிக்கன், ஒரு தோசை, அப்புறம் கொஞ்சமாக வீட் உப்புமா சாப்பிட்டேன். அப்புறம் பீசஸ் ஆஃப் ஜாக் ஃப்ரூட் வந்து சாப்பிட்டு இன்றைக்கான டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபாலோ மீ ஃபார் மோர் அப்டேட்ஸ் இன் மை வெயிட் லாஸ் ஜர்னி. See you all in my next video. Bye bye.